Hey guys, welcome back to our channel. இந்த வீடியோ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, இப்போ 1 lakhக்கு ஃபோன்னால எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் தான் ஞாபகம் வரும். ஸோ அந்த லிஸ்ட்ல நாங்களும் இருக்கோம்னு சொல்லிட்டு விவோல ஒரு ஃபோன் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது X200 சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ஃபோன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபோனு. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை பற்றி இன்னும் ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நம்ம கையில் இருக்க ஃபோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவோ X200 சீரிஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் ப்ரோ மாடல் தான் நம்ம கையில் இருக்குது. நம்ம இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பற்றி பார்க்க போனால் அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா ஒரு ரிங் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா பற்றி பார்க்க போனால் உங்களுக்கு கேமரா 3 கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி அண்ட் செகண்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 200 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் கேமராக்காகவே முக்கியமாக செய்யப்பட்ட ஃபோன் தான் இந்த உங்களுக்கு விவோ X200 ஃபோனு. கேமராவில் என்னென்ன இருக்குது, என்னென்ன கொடுத்துருக்காங்க அதெல்லாம் இன்னும் ஒரு பெரிய ஒரு வீடியோவாகவே பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். காடுன்னா முடிக்குவாங்க, சரியா தப்புன்னா பறிச்சுக்கோனுங்க. நம்மகிட்ட பிடுங்கவே முடியாத ஒரே ஒரு காரியம் படிப்பு. அண்ட் இந்த ஃபோனில் இருக்க கலர் வேரியண்ட்டை பற்றி பார்க்க போனால் உங்களுக்கு ஒரு பிளாக் கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் டைட்டானியம் கிரே அப்படின்னு ஒரு கலர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டச்சும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்ட் டச்சாக தான் இருக்கும். உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு கேமரா இவ்வளோ பெருசாக இருக்கே, ஸோ அட்ஜஸ்டபுளாக யூஸ் பண்ண முடியுமானா உங்களுக்கு சூப்பராகவே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒன்றும் ரஃப்னஸே இருக்காது அந்த ஃபோன் யூஸ் பண்ணும்போது. அண்ட் என்னென்ன வேரியன்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 12 GB RAM, 16 GB RAM அண்ட் 512 GB வரையும் உங்களுக்கு இன்னர் ஸ்டோரேஜோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 1 lakh பட்ஜெட்டுக்கு இது ஒரு விவோவில் கொடுத்த ஒரு பெஸ்ட் ஃபோன்னே சொல்லுவேன். ஃபோனில் இருக்க அப்டேட் அண்ட் என்னென்ன ஆண்ட்ராய்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 15 ஃபன் டச் ஓஎஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ விவோவில் எப்போவுமே கொடுக்குறது தான் ஃபன் டச் ஓஎஸ். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசர் பற்றி பார்க்க போனால் உங்களுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 9400 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் மீடியாடெக்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண ப்ராசர் 9400. அண்ட் இதில் நம்ம கையில் இருக்க ஃபோனோட ரேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 GB ரேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட எக்ஸ்டெண்டபிள் ரேம் ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க 12 GB ரேம். ஸோ இப்போ எல்லா ஃபோன்லையும் கொடுத்துருக்க மாதிரி உங்களுக்கு ஏஐ ஃபீச்சர் இந்த ஃபோன்லையும் கொடுத்துருக்காங்க. இப்போ வர லோ பட்ஜெட் ஃபோன்லேருந்து ஹை பட்ஜெட் ஃபோன் வரையும் உங்களுக்கு ஏஐ ஃபீச்சர் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் ஏன் கொடுக்காம விட்டுருப்பேன்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஐ எரேசர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏஐ டாக்குமெண்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏஐ கால் அப்படின்னு சம்திங் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன நம்ம இன்னும் கிளியராக பார்ப்போம். அண்ட் இதில் என்ன இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, சர்க்கிள் டு சர்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இத்தனை ஏஐ கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பற்றி எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்சங் கேலக்ஸி ஏஐல இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுலையும் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க விவோலையும். அண்ட் விவோவில் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ கொடுத்த அப்டேட்டே ரொம்ப சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமரா அண்ட் இவ்வளோ இதுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு சூப்பரானதான் கொடுத்துருவான்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணுவோம். ஃபோனில் உங்களுக்கு பேட்டரியை பற்றி பார்க்க போனால் உங்களுக்கு பேட்டரி சைஸ் ரொம்ப லார்ஜாகவே கொடுத்துருக்கான்னு தான் சொல்லுவேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 பேட்டரி சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இருக்க ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபோன்லையும் இப்போ 6000 பேட்டரி சைஸ் வரதில்லை. ஸோ இந்த ஃபோனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். அண்ட் உங்களுக்கு பேட்டரி இதில் உங்களுக்கு எவ்வளோ வாட்ஸில் சார்ஜ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 வாட்ஸில் சார்ஜ் ஆகும். அண்ட் நார்மல் ஒயரில் பார்த்தீங்கன்னா 90 வாட்ஸ் அண்ட் ஒயர்லெஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 வாட்ஸில் சார்ஜ் ஆக போகுது. ஸோ நீங்கள் எங்கேயாவது இப்போ நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது சார்ஜ் இருக்காது. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 இருக்கனால உங்களுக்கு சூப்பராகவே சார்ஜ் நிற்க போகுது. நீங்கள் அப்படியே ஒயர்லெஸ் கனெக்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு சீக்கிரமாக ஏறிடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, ஒயர்லெஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனில் ஐபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 69 ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டு இருப்பேன். அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு ப்ரூஃபாக இருக்குது, வாட்டர் ப்ரூஃபாக இருக்குன்ட்டு. ஏன்னா இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே கிளாஸாக கொடுத்துருக்காங்க. அலுமினியம் ஃப்ரேமோட அந்த பேக் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் ஃப்ரேமோட இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இந்த ஃபோனோட வெயிட்டை பற்றி பார்க்க போனால் உங்களுக்கு 223 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் அதுவும் இந்த இவ்வளோ பேட்டரியோட இவ்வளோ உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸோட இவ்வளோ கம்மியாக கிராம் கொடுத்தது ரொம்ப அதிசயமாக தான் இருக்கும். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100x ஒரு ஜூம் ஆவரை கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட கிளாரிட்டி பாருங்கள் அப்படின்னு. டிஸ்பிளேயோட சைஸை பார்த்தீங்கன்னா ஒரு 6.78 inches 1.5K ஆப்ல AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க.
ஸோ அந்த கிளாரிட்டி உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் ஒரு வீடியோ பண்ணி, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களுக்கு சின்ன வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் என்னென்ன ஃபோட்டோஸ் எதுக்காக மெயினாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன ஃபோன் கொடுக்கணுமோ ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோன் எடுத்து ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, பை பாய். ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிங் ஆஃப் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. நினைக்கிறேன் உங்களுக்கு சின்ன வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஃபோன் என்னென்ன ஃபோன் எக்ஸ்பிளைன் பண்ணுமோ சொல்லுங்கள். ப்ளூடூத்ல போட்டுக்கலாம்டா. வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய். ஸோ நம்ம சேனல் கொளுத்துறாது திருப்பதி கொளுத்துறாங்க.